தமிழகத்தில் ஊடுருவுற துப்பாக்கி கலாச்சாரத்தை வேற இருக்கிற கதை. தமிழகத்தில் துப்பாக்கி கலாச்சாரத்தை புகுத்துற நோக்கத்தில் வட இந்தியாவில் இருந்து 6 கண்டெய்னர்களில் துப்பாக்கிகளை வித்யுத் ஜம்வாலும் நம்ம டான்சிங் ரோஸும் கொண்டு வராங்க. அதை தடுத்து நிறுத்த போலீஸார் முயற்சி பண்ணியும் அவங்கள மீறி துப்பாக்கிகளை சென்னைக்கு கொண்டு வந்துடுறாங்க. சென்னையில் ஒரு தொழிற்சாலையில் துப்பாக்கிகளை பதுக்கியும் வைக்கிறாங்க. காவல்துறையோட அதிரடி படையிலேயே சமூக விரோதிகளுடைய ஆதரவாளர்களும் இருந்து இந்த சதி செயல்களை அரங்கேற்றம் பண்றாங்க. இதுக்கிடையில காதல் தோல்வியில தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க சிவகார்த்திகேயனை வச்சு அந்த துப்பாக்கிகளை அழிக்க போலீஸ் அதிகாரியா இருக்க பிஜு மேனன் முடிவு பண்றாரு. அந்த தொழிற்சாலைக்குள்ள சாதாரண தொழிலாளியா சிவகார்த்திகேயன் நுழையிறாரு. இதுக்கிடையில சிவகார்த்திகேயன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற உண்மை போலீசாருக்கு தெரிய வருது. தொழிற்சாலைக்கு போயும் சிவகார்த்திகேயன் வில்லன்களை கண்டும் அவங்கள கொலை செய்ய தயங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? பதுக்கி வச்ச துப்பாக்கிகளை சிவகார்த்திகேயன் அழிச்சாரா இல்லையான்றது தான் இந்த மதராசி படத்தோட கதை. அதிரடி ஆக்ஷன்ல புகுந்து விளையாடி இருக்காரு சிவகார்த்திகேயன். சண்டை காட்சிகள்லையும் டூப் போடாம நடிச்சு கலக்கி இருக்காரு. தற்கொலைக்காக முயற்சி பண்ணும் போதெல்லாம் நகைச்சுவை ஆட்கள் இல்லையே அப்படிங்கிற குறையையும் போக்கி இருக்காரு. அழகாலையும் யதார்த்த நடிப்பாலையும் ருக்மிணி வசந்த் உள்ளத்தை கொள்ளை அடிச்சிட்டாங்க. காதல் காட்சிகள்லையும் ரசிக்க வச்சுட்டாங்க. வில்லன்களா வித்யுத் ஜம்வால், சபீர் கல்லறக்கல் பயமுறுத்தி இருக்காங்க. அனுபவ நடிப்பால பிஜு மேனன் கவனம் ஈர்த்துட்டாருங்க. விக்ராந்தோட நடிப்பும் கவனம் ஈர்க்குது. இதர நடிகைகள் அத்தனை பேரும் கொடுத்த வேலையை சிறப்பாக சேர்த்து திறமையான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. சுதீப் இளமணனோட ஒளிப்பதிவு படத்தை தாங்கி பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஆக்ஷன் காட்சிகளில் மாயாஜாலமே பண்ணிட்டாரு. அனிருத்தோட இசை ஆட்டம் போட வைக்குது. பின்னணி இசையும் பிரமாதமாக இருக்கு. சில காட்சிகளை யூகிக்க முடிஞ்சாலும் பரபரப்பான திரைக்கதை அதை மறக்கிற மாதிரி பண்ணிடுது. தொழிற்சாலையில் நடக்கிற சண்டை காட்சிகள்லாம் பயங்கரமாக இருக்கு. சமூக பேரழிவுகளை தொடர்ந்து படங்களில் முன்னிறுத்திட்டு இருக்க ஏஆர் முருகதாஸ் இந்த முறை துப்பாக்கி கலாச்சாரத்தை கையில் எடுத்திருக்காரு. பரபரப்பான திருப்பம் நிறைந்த காட்சிகளா படத்தை இயக்கி மறுபடியும் தன்னோட முத்திரையை ஆழமாக பதிச்சிட்டாருன்னே சொல்லலாம். மதராசி ஆபத்தானவன்.